Daily. Taste the Daily. அப்பாவா? இவர் யூஸ்வலா கால் பண்ண மாட்டாரு. தப்பா டயல் பண்ணிட்டாரோ? ஹலோ, வணக்கம். நான் இன்ஸ்பெக்டர் விக்ரம் பேசுறேன். தெரிஞ்சதான் கால் பண்ணீங்களா இல்ல என் நம்பர்ல கை தவறி போட்டுருச்சா? இல்ல வழக்கமா போன் பண்ண மாட்டீங்களே, அதான். டேய், நீன்னு தெரிஞ்சுதான்டா பேசுறேன். ஆஹா. இந்த நக்கல் கிண்டல் பேச்செல்லாம் என்கிட்ட வேண்டாம், புரியுதா? என்னப்பா, உண்மையதான் சொல்றேன். நீங்க என்கிட்ட பேசி எத்தனை மாசம் இருக்கும்? என்ன விஷயம்? நீ என்ன உன் பொண்டாட்டிக்கு கொம்பு சீவி விடுறியா? பெரியவங்க யாரையும் மதிக்க வேணான்னு பாடம் நடத்திருக்க போல இருக்கு. என்ன புத்தி கெட்டவன் சொல்றா உன் பொண்டாட்டி. நிதானம் இல்லாதவன் வேற சொல்றா. நிதானம் இல்லாம நான் என்ன ரோட்லயே விழுந்து கிடக்குறேன்? அப்ப ஒரு நிமிஷம். நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் வேலையா இருக்கேன், என்ன விஷயம்னு தெளிவா சொல்லுங்க. டேய், நீ இன்ஸ்பெக்டர் தானே, கை நிறைய சம்பாதிக்க தானே செய்யற. உன் பொண்டாட்டிக்கு தேவையானது நீ வாங்கி கொடுக்க வேண்டியதானே. எதுக்கு என் வீட்டுல என் பொண்டாட்டி பண்ண பலகாரத்தை திங்கணும்னு அவையா ஏங்கி போயிருக்கான்னு கேக்குறேன். அத்தை, என்ன அத்தை, மாமா இனியாவை இவ்ளோ மோசமா பேசுறாரு. ஃபோன் பண்ண வேணான்னு சொன்னா கேக்குறாரா? அப்பா, நீங்க பேசுறது தலைகால் ஒண்ணும் புரியல. என் பொண்டாட்டிக்கு நான் எந்த குறையும் வைக்கலையே. எதுக்காகவும் ஏங்கி நிக்கிற நிலைமையில ஒண்ணு இல்லையே. இப்ப என்ன பிரச்சனைன்னு வளராம சொல்லுங்க ப்ளீஸ். டேய், அவ ஏங்கி தாண்டா நிக்கிறா. நான் என் மருமக வயித்துல குழந்தையோட இருக்காளே, அவ நல்ல சத்தான பலகாரத்தை தெங்கணுங்கிறதுக்காகத்தான் கடையா ஏறி சாமான வாங்கி வந்து வீட்டுல கொடுத்தா, அதை எடுத்து உன் பொண்டாட்டி எதுக்கு பலகாரத்தை பண்ணி எடுத்துட்டு வர சொல்லணும்? அவளுக்கு சமைச்சு போடுறதுக்கு என் பொண்டாட்டியும் என் மருமகளும் உன் பொண்டாட்டி வச்ச வேலைக்காரங்களா? சொல்றா. ஐயோ, என்னங்க நீங்க? அவ எதுவும் சொல்லலங்க. நாங்க தான் பலகாரம் செஞ்சு எடுத்துட்டு வரோம்னு சொன்னோம். ஏய் கௌரி, நீ சும்மா இரு. நான் பேசிட்டு இருக்கேன்ல, கூட பேசிட்டு இருக்க. மாமா, உண்மைன்னு ஒண்ணு இருக்குல்ல மாமா. என் தங்கச்சி இத கேட்கவே இல்ல. அவ எதையும் அவளுக்குன்னு கேக்குறவளே கிடையாது. நாங்க தான் பாசத்துல பலகாரம் கொண்டு வரோம்னு சொன்னோம். யாழினி, நீ பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்க, பேசாம நில்லு. அவங்க பேசுறத வச்சு எனக்கு இப்ப ஒண்ணு புரியுது. என் அம்மாவும் யாழினியும் இனியா மேல இருக்கிற அன்புல பிரியத்துல ஏதோ சமைச்சு எடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால இனியா வர சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன். இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? டேய், எதுக்குடா என் சம்பாத்தியத்துல நான் வாங்கி போட்ட சாமான்ல இருந்து உன் பொண்டாட்டிக்கு எதுக்கு இவங்க சமைச்சு எடுத்துட்டு வரணும்னு கேக்குறேன். இத்தனைக்கும் அதெல்லாம் கர்ப்பிணிங்க சாப்பிடுறது. யாழினி வயித்துல சுமக்கிற என் பேர குழந்தை ஆரோக்கியமா வளரணுங்கிறதுக்காக நான் வாங்கினது. அதை யாழினி சாப்பிடணுமா இல்ல அவளை ஏமாத்தி வயித்துல ஒண்ணுமே இல்லாத உன் பொண்டாட்டி சாப்பிடணுமா? ஹலோ, நீங்க கோவத்துல என்ன வேணாலும் பேசுங்க, ஆனா வயித்துல ஒண்ணும் இல்லைங்கிற வார்த்தையை மட்டும் சொல்லாதீங்க. என்னடா சொல்ற? கடவுள் எந்த நிமிஷத்திலையும் என்ன மாயாஜாலம் வேணாலும் பண்ணுவான். நீங்க இல்லைன்னு சொல்ற இந்த நிமிஷத்துல கூட ஒரு அற்புதம் நிகழலாம். அதனால பொத்தாம் புதுவா எதுவும் பேசாதீங்கன்னு சொல்ல வர. டேய், என் கோபத்தை சும்மா சீன்ற மாதிரி நடந்துக்கிட்டா நான் அப்படித்தான் பேசுவேன். என் சம்பாத்தியத்துல வாங்கின பொருள்ல பலகாரம் பண்ணி அவ எதுக்குடா சாப்பிடணும்? அது நீங்க பணம் கொடுத்து வாங்கின பொருள்னா அது எவ்வளவுன்னு சொல்லுங்க, அதை நான் கொடுத்துறேன். ஆனா எங்க அம்மா செஞ்சு கொடுத்ததையோ யாழினி அவ தங்கச்சிக்கு கொடுக்கறதையோ ஸ்டாப் பண்ணலாம்னு நினைக்காதீங்க. ஏன்னா என் பொண்டாட்டிக்கு அம்மா மேல அத்தைங்கிற உரிமை இருக்கு, யாழினி மேல அக்காங்கிற உரிமை இருக்கு. டேய், உன் காசு தூக்கி குப்பையில போடுறா. இத பாரு, என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டுல இருந்து அந்த வீட்டுக்கோ, அந்த வீட்டுல இருந்து இந்த வீட்டுக்கோ எதுவும் வரவும் கூடாது, எதுவும் போவும் கூடாது. அத உன் பொண்டாட்டி கிட்ட சொல்லி வை. இத பாரு, என் பொண்டாட்டி கிட்டையும் என் மருமகை யாழினி கிட்டையும் அவள் இனிமே பேச வேணாம்னு சொல்லி வை. ஹலோ மிஸ்டர் நல்லசிவம், அங்க சம்பாதியம் ஒண்ணு எங்களுக்கு தேவையில்ல. இந்த விஷயத்துல என்னை விட என் பொண்டாட்டி ரோஷமானவன்.
ஆனா அவளுடைய அத்தைய சமைச்சு தர கூடாதுன்னு சொல்றதுக்கு அருகதை உங்களுக்கு இல்லவே இல்லை. சமைச்சு தர்றது மாமியாரா எங்க அம்மாவுடைய உரிமை. அதை அனுபவிக்கிறது மருமகளா என் பொண்டாட்டியுடைய உரிமை. அதுக்கு இடையில வர்றதுக்கு எவனுக்கும் ரைட்ஸ் கிடையாது. அப்படி வரணும்னு நினைச்சு ஓவரா பேசினா அந்த நிதானம் இழந்தவங்கள புத்தி கெட்டவங்க அப்படின்னு தான் என் பொண்டாட்டி சொல்லுவா. போனை வச்சு தொலைங்க. டேய் டேய் டேய், ச்சே, உன் பிள்ளைக்கு அந்த இனியா மாதிரியே திமிரு. பேசிட்டு இருக்கும்போதே கட் பண்றான். இனிமே இந்த மாதிரி ஏதாவது நடக்கட்டும், அன்னைக்கு வச்சுக்கிறேன். அவர் சொல்றத சொல்லிக்கிட்டே இருக்கட்டும், விடு பாத்துக்கலாம். அத்தை, இனியாதான் ரொம்ப அப்செட் ஆயிருப்பா. அவ அப்படியெல்லாம் ஒன்னும் அப்செட் ஆக மாட்டா. அவ தான் இவருக்கு நல்ல பதில் கொடுத்துட்டாளே. நீ தைரியமா இரு. பாத்துக்கலாம். வா. அடடா, என்ன ஒரு ஸ்வீட்! இவ்ளோ பஞ்சாயத்து பேசுறாங்க, இந்த ஸ்வீட்டுக்கு ஒரு தீர்ப்பு சொல்ல மாட்டேங்கிறாங்களே. ஆளாளுக்கு எடுத்து சாப்பிடுங்கன்னு சொன்னா ஒரே கட்ல முடிச்சிடலாம். அண்ணன் தான் யாழி மட்டும் சாப்பிடணும்னு சொல்லிருக்காரு. எடுத்து வைப்போம். அப்புறம் யாழிக்கு கண் முன்னாடி எடுத்து கொடுன்னு சொல்லுவாரு. அப்புறம் வம்பா போயிடும். மனசு கேட்கலையே. சரி, கொஞ்சமா சாப்பிடலாம். பாப்பா, என்ன ருசி! அண்ணி, சூப்பர்! Inniya, chalo. How are you? வாங்க ஏய், விக்ரம். இங்க பார், நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பார். இனிக்க இனிக்க ஹல்வாவும் மணக்க மணக்க மல்லிப்பூவும் வாங்கிட்டு வந்திருக்கேன். டேக் இட். இனியா, பூவை இப்ப வச்சுக்கலாம், ஹல்வாவை நைட்டு சாப்பிட்டுக்கலாமா? சரி விக்ரம். ஓகே, இன்னைக்கு என் அழகான பொண்டாட்டிக்கு அதெல்லாம் விடு. வா வா வா. இருங்க. வாசமான இந்த பூவை நான் சூட்ட போறேன். வா 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 வா. ஏய், திரும்ப. ஓகே. ஓகே. ஐயோ, பூ வச்ச உடனே உன் முகத்துல ஒரு அழகு வருது. சான்ஸே இல்ல, வேற லெவல். அப்படியே மயக்கற அழகு. வா. சரி, இன்னைக்கு என்ன டின்னர்? சப்பாத்தி பண்ணிருக்கேன். அப்படியே வெஜ் கிரேவி பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஃபேண்டாஸ்டிக். சரி, நான் போய் ரெடி பண்றேன். இனியா, என்ன விக்ரம், ஏன் இப்படி இருக்க? எப்படி இருக்கேன்? நான் வந்து இவ்வளவு நேரமா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், உன் முகத்துல கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லையே. ஏன்? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல விக்ரம், நான் சந்தோஷமா தான் இருக்கேன். ஏன் இனியாவுடைய முகம் எனக்கு தெரியாதா? இடியே விழுந்தாலும் இனியா முகத்துல இருக்கிற சிரிப்பு மாறவே மாறாது. அந்த சிரிப்பே மிஸ் ஆகுதுன்னா அதை விட ஒரு பெரிய வலி அவ மனசுல உண்டாயிருக்குன்னு அர்த்தம். சொல்லு, எதுக்கு இவ்வளவு அப்செட்டா இருக்க? அப்பா உன்னை திட்டினாரு தானே? அவரு பேசினதை போய் நீ ஒரு விஷயமா எடுத்துக்கலாமா? சின்ன வயசுல இருந்து எப்பவுமே தேள் கொட்டுற மாதிரி தான் கொட்டிட்டே இருப்பாரு. வீட்டுல அவர் வச்சதுதான் சட்டம், அவருக்கு பிடிச்சதுதான் சமைக்கணும்.
அவர் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டா வீடே அமைதியாயிரணும். யாராவது ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட அடிச்சு வெயில்ல முட்டி போட வைப்பாரு. ஒரு ஒரு டிக்டேட்டர் மாதிரியே அந்த வீட்டை ரூல் பண்ணிட்டு இருப்பாரு. அம்மா எவ்வளவோ போராடி பார்த்துட்டாங்க, அவரை சரி பண்ணவே முடியல. அவர் மட்டும் என் அப்பாவா இல்லாம வேற யாராவது இருந்திருந்தா என் பொண்டாட்டிய பத்தி அவர் பேசின பேச்சுக்கு தூக்கி போட்டு மிதிச்சிருப்பேன். என்ன பண்றது, பெத்த அப்பாவா போயிட்டாரு. ஆனா அவர் என்ன பெத்து வளர்த்து ஆளாக்கி போலீஸ்காரன் ஆக்கினதுனால தான் எனக்கு இப்படி ஒரு அழகான பொண்டாட்டி கிடைச்சிருக்கால. அதுக்காக நான் அவரை மன்னிச்சிட்டேன். விக்ரம், அத்தை பண்ண பலகாரத்துக்கு என்ன செலவாயிருக்க போகுது? அந்த பலகாரத்தை கொடுக்கறதுக்கு அவரையே அவ்வளோ கணக்கு பார்க்கணும். என்ன ஓசியில தின்ன அலையறியான்னு கேக்குறாரு. இல்லையா, அவர் பணத்தை பார்க்கல, அவருக்கு நம்மள பிடிக்கல. அதனால அம்மா நமக்காக என்ன பண்ணாலும் அவருக்கு பிடிக்கல. இவ்வளவுதான் விஷயம். அவர் ஒருத்தரை வெறுக்க ஆரம்பிச்சுட்டா வாழ்க்கை முழுக்க வெறுத்துக்கிட்டே தான் இருப்பார், மாத்தியவே மாட்டார். எனக்கு அதுதான் பயம் விக்ரம். நம்ம குழந்தைய அக்காவுக்கு கொடுக்கறதா முடிவு பண்ணிருக்கோம். நம்ம குழந்தைய கொடுத்த கொஞ்ச நாள்ல அவருக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் நம்ம குழந்தைய அவர் வாழ்நாள் முழுக்க வெறுக்க ஆரம்பிச்சிருவாரே. அப்புறம் நம்ம குழந்தைக்கு ஒரு நல்ல தாத்தா இல்லாம போயிடுவாருன்னு தான் ரொம்ப பயமா இருக்கு விக்ரம். அவ்வளவு நாள் யார் அவரை அப்படியே விட்டு வைக்க போறா? இன்னைக்கு அவர் என்கிட்ட பேசினப்பவே நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். அடுத்து நம்மளுடைய முக்கியமான அசைன்மெண்ட் அப்பாவை கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்றதுதான். அவரை சரி பண்ணி ஒரு சூப்பரான தாத்தாவா நம்ம குழந்தைக்காக ரெடி பண்ண போறோம். அது கல்லுல நார் உரிக்கிற வேலைதான் இருந்தாலும் முயற்சி பண்ணி அதை அச்சீவ் பண்ணுவோம். அதை சீக்கிரமா பண்ணிடலாம் விக்ரம். அந்த நாள் தான் உண்மையிலேயே நான் சந்தோஷமா இருக்க போற நாளா இருக்கும். இனியா நானும் நீயும் நினைச்சா பண்ண முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு இருக்கா? இல்ல, கண்டிப்பா பண்றோம். ஓகே விக்ரம், சரி நான் போய் கையோட சமைச்சிடுறேன். உங்களுக்கு பசிக்கும்ல? ஒரு ஹஸ்பண்டும் வைஃபும் அன்பா பாசமா காதலோட தனியா உட்காந்து பேசுற நேரம் இருக்கே, அது பிரபஞ்சமே உண்டாக்கி கொடுக்கிற நேரம். அதை மிஸ் பண்ண கூடாது. சரி, இப்போ என்ன டைம்? ஹல்வா டைம். வா உட்காரு உட்காரு உட்காரு. வா வா வா. நீ விட மாட்டேன். குட். நீங்களும் சாப்பிடுங்க. அப்படியா? நானும் சாப்பிடணும், ஊட்டி விடு. குட். எப்படி இருக்கு? அல்வா வழக்கத்தோட இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் அதிகமா இருக்கு. இருக்காதா? ஏன்னா இன்னைக்கு அல்வாவில் என் லவ்வும் கொஞ்சம் அதிகமா கலந்துருக்குல்ல, அதனாலதான். ஐயோ ஐயோ, இந்த கண்ணத்துல குழி விழற உன்னோட அழகான சிரிப்பை பாக்குறதுக்காகத்தான் இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன். ஓகே, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். அது திவ்யா விஷயமா ஸ்கூலுக்கு போனல, என்னாச்சு? விக்ரம், நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். அந்த சேர்மேன் எங்களை ரொம்ப அலட்சியமா நடத்தினாரு. இங்க பாருமா, தகுதிக்கு ஏத்த மாதிரி தான் ஆசைப்படணும். உங்களுக்கு ஏதாவது அப்ளிகேஷன் இருந்தா சொல்லுங்க, கன்சிடர் பண்றேன். அதுவும் இல்லையா, இந்த பொண்ணுக்கு ஏதாவது ஸ்கூல்ல ஆயா வேலை வேணும்னா சொல்லுங்க, அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். விக்ரம், ஸ்கூல்ல இந்த மாதிரியான ஸ்கேம்ல நடக்க வாய்ப்பு இருக்கா? எப்படி? Taste the Daily. Saregama TV shows Tamil YouTube channel la like பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, subscribe பண்ணுங்க.